ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி இந்த நாட்டான ஆன்டிவைரஸை நம்ம எப்படி ரினியூ பண்ணுறது 2024ல் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த நாட்டான் இதை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். அந்த இதில் போனோன்னு இந்த நாட்டான் 360 அப்படின்றத நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இதில் போயிட்டு இந்த ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதில் போனீங்கன்னா இந்த செக்யூரிட்டி இதில் இந்த பேஜில் ஓப்பன் ஆகும். ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே ரிமைனிங் எவ்வளோ நாள் இருக்கு அப்படின்றதெல்லாம் காமிக்கும். இங்கே சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துருக்கு. சம்டைம்ஸ் ரினியூ அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனை நம்ம பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்னு நான் கிளிக் பண்ணோன்னா என்ன ஆகுனா எனக்கு ப்ரௌசரில் எனக்கு ஒரு வெப்பேஜுக்கு கொண்டு போகும். ஸோ இதில் எனக்கு ரிமைனிங் இவ்வளோ நாள் இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் ஆகுது. இதில் 3 டிவைஸ் இதுதான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 டிவைஸ்க்கான இந்த இதை இங்கே காமிக்குது. 1 இயருக்கு பண்ணுறீங்களா இல்லை 2 விஷயத்துக்கு பண்ணுறீங்களா அப்படின்றத கேட்டிருக்கு. நான் இந்த தடவை 2 விஷயத்துக்கு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் 2 விஷயத்துக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் மேலே சப்ஸ்கிரைப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு கூப்பிட்டு போகும். இந்த நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் மெயில் ஐடி இருக்கும். எந்த பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்டிருக்கோம். ஸோ அதனால நான் இதையும் நான் யூபிஐ மூலமாக தான் நான் பே பண்ண போகிறேன். ஸோ யூபிஐயை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே யூபிஐ ஐடி இதில் காமிச்சிருக்கேன். அந்த யூபிஐ ஐடியை நம்ம பயன்படுத்திக்கலாம். நேம், அட்ரஸ் இதெல்லாம் கேட்குது. ஸோ இதில் போயும் பண்ணலாம். இல்லை நெட் பேங்கிங் நான் வச்சுருக்கேன் அப்படின்னீங்கனால நெட் பேங்கிங் மூலமாகவும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த யூபிஐலேயே போகிறேன். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் ஃபில் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு ஃபில் பண்ணீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் பேஜ் போகும். இந்த இதெல்லாம் அந்த அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு அக்னாலஜ்மெண்ட்ல அந்த அக்ரின்றத அந்த டிக் மார்க் டிக் பண்ணிட்டு அக்ரி அண்ட் பே நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுக்கு போயிட்டு நம்மளுக்கு என்ன ரினியூவல் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்றதை நமக்கு இன்டிமேட் பண்ணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், முதல்ல அந்த பேடிஎம் இந்த இதுக்கு நான் போகிறேன். ஏன்னா அந்த பேடிஎம் இது மூலமாக தான் இந்த தடவை நான் பே பண்ண போகிறேன். ஸோ அதனால் அந்த பேடிஎம் இதுக்கு நான் போகிறேன். போனோன்னா என்ன ஆகும்னா அது இன்னொரு பேஜுக்கு கூப்பிட்டு போவோம். அந்த பேஜில் மொபைலில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இதுக்கு போனீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கான அந்த இது காமிக்கும். ஸோ அதில் போயிட்டு பே நவ் அப்படின்றத கொடுத்து முதல்ல நம்ம பே பண்ணணும். ஸோ கொடுத்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் ஆகிட்டு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு போயிட்டு நமக்கு என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வரும். நம்ம பேமெண்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும்னா அந்த மெயிலுக்கு நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் மெயிலில் போய் நான் ஒரு தடவை நான் என்ன பண்ண போகிறேன், செக் பண்ண போகிறேன் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சா அப்படின்றத. ஸோ மெயில் ஐடி கிளிக் பண்ணி உள்ளார போய் பார்த்தோன்னா ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆன்டிவைரஸ் அந்த பேஜ்லேயே போயிட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அந்த இடத்துல ஆக்டிவேட் அப்படின்றத கிளிக் பண்ணி நான் அதை நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்களான்னு கேட்குது. ஸோ இப்போதைக்கு நான் ஒன்றும் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ அதை ஜஸ்ட் க்ளோஸ் மட்டும் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இன்னொரு தடவை போய் வெரிஃபை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்வாய்ஸ் காப்பி எனக்கு மெயிலில் ரிசீவ் ஆயிடுச்சு. இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் இது நம்ம என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம்.
இப்போ ஒரு தடவை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஆஃப்டர் வந்து நம்ம இது பண்ணதுக்கு அப்புறம், ஒரு தடவை வந்து நம்ம வந்து அப்டேட் அப்படின்றத குடுக்கணும். ஸோ, அதுக்காக நான் வந்து என்ன பண்றேன், இத கிளிக் பண்ணிட்டு, அப்டேட் அந்த சாஃப்ட்வேர நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ, வந்து அப்டேட் பண்ணீங்கன்னா தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா, ப்ராப்பரா வந்து மித்ததெல்லாம் நமக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ, இதுல வந்து நான் வந்து போய் நான் வந்து எனக்கு கரெக்ட்டா வந்து நம்ம பண்ணது கரெக்ட்டா பண்ணியிருக்கோமா அப்படின்றத நான் வெரிஃபை பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா, அந்த மெயில்ல போய் நான் செக் பண்ண போறேன். அந்த வெப்சைட்ல போய். ஸோ, அதுக்காக என்ன பண்றேன், அந்த நாட் இந்த வெப்சைட் போனீங்கன்னா, இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து நம்ம லாகின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் நான் என்னன்றத நான் சொல்றேன். இது என்ன பண்ணும், ஒரு அத்தென்டிகேஷனுக்கு வந்து நமக்கு எடுத்துட்டு போகும். அந்த அத்தென்டிகேஷன் வந்து நம்ம மொபைல் ஆப்ல வந்து இதாயிருக்கும். சிங்க்ரனைஸ் ஆயிருக்கும். ஸோ, அந்த சிங்க்ரனைஸ் ஆன இதெல்லாம் போட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டோம்னா வந்து, நமக்கு வந்து உள்ளார வந்து போகும். இல்லன்னா வந்து உள்ளார வந்து நமக்கு வந்து போவாது. நான் அந்த அத்தென்டிகேஷன் ப்ராசஸ் முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். கன்ஃபர்ம் ஆர்டர பத்தி கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. ஸோ, அதனால நான் கன்ஃபார்ம் பண்றேன். ஸோ, நமக்கு வேணும்னா வந்து, அத வந்து நம்ம வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ வந்து இந்த பேஜ்ல போயிட்டு நமக்கு என்ன ஆக்ஷன் நடக்குது அப்படின்றத ஒரு தடவ நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த டவுன்லோடர் மூலமா வந்து நமக்கு வந்து டவுன்லோட் ஆகுது. நான் வந்து ஒரு தடவ வந்து வெரிஃபை பண்றதுக்காக நான் வந்து என்ன பண்றேன், அத வந்து நான் ஒரு தடவ நான் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து புதுசா வந்து இன்னொரு இத வந்து நம்ம வந்து நம்மளோட இத வந்து நம்ம பார்க்கலாம்.